ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ராஜேஷ். இவன் தான் என் குட்டி பையன் மித்திலேஷ். இப்போ நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பெரிய பையன் மித்திலேஷ். நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு படத்தோட ரிவ்யூ பற்றி நாங்கள் பேச போகிறோம். அந்த படத்தை நீங்கள் என்னங்கிறத கண்டுபிடிச்சி கமெண்டில் சொல்கிறீங்க, ஓகேயா? அந்த படத்தோட கதை பார்த்திங்கன்னா, ஒரு 5 பேர் இருப்பாங்க. அந்த 5 பேரும் சேர்ந்து ஒரு மேட்ச் பார்க்க போவாங்க. அது என்ன மேட்ச்ப்பா? கார் மேட்ச்சு. அந்த 5 பேர் சேர்ந்து கார் மேட்ச் பார்க்க போவாங்க. அந்த கார் மேட்ச்சில் என்ன நடக்குங்கிறது தான் இந்த கதை. இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த 5 பேரும் மேட்ச் பார்க்க போகிறப்ப ஒரு அண்ணன், ஒரு அக்கா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் எல்லாருமே மேட்ச் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி மேட்ச் பார்க்குறப்ப கார் வந்து இடிச்சு சாம்பலாய் நெருப்பு வந்து ஒரு பொண்ணு மேலே வந்து செத்து போயிடுவாங்க 2 பேரும். அப்படியே ஒரு இன்ஜின் பறந்து வந்து ஒரு கப்பல் இருப்பாங்க. அப்படியே அந்த இன்ஜின் வந்து வாயில பத்துடும். அந்த இன்ஜின் வந்து மேலே அடிச்சிடும். இன்னொருத்தவங்களுக்கு வந்து குச்சி வந்து வாயில் குத்தி இப்படி வந்துடும். இன்னொருத்தவங்களுக்கு வந்துட்டு அந்த பில்டிங் இடிஞ்சு மேலே வந்து நசுங்கிடுவாங்க. இதெல்லாம் வந்துட்டு அந்த ஒரு அண்ணனுக்கு மட்டும் முன்கூட்டியே தெரிஞ்சிடும் என்ன நடக்க போகுதுங்கிறது. உடனே அந்த அண்ணன் என்ன சொல்லுவான்னா, இங்கேருந்து நம்ம எல்லாம் கிளம்பி போயிடணும், இங்கே நிற்கக்கூடாது, இங்கே ஏதோ பிரச்சனை நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் வந்து மற்ற யாருமே கேட்கவே மாட்டாங்க. அவங்க மட்டும், என்னடா நீ இப்படி சொல்கிறியே, அதெல்லாம் நடக்க போதா? இல்லை உண்மையை நடக்க போகுது. அந்த குட்டி பசங்களோட அம்மா சாக போகிறாங்க, இவங்களும் ஜோடியாக இருக்கிறதெல்லாம் சாக போகிறாங்க, அவங்க சாக போகிறாங்க, நானும் சாக போகிறேன், நீங்களும் சாக போகிறேன்னு சொல்லுவாங்க. உடனே அங்கே இருக்க ஒரு கப்புள்ஸில் வந்து ஒருத்தர் வந்துட்டு சண்டை இழுப்பார். சண்டை இழுத்தோடனே அவங்களுக்குள்ள ஃபைட் ஆகிடும். அந்த இடத்துல ஃபைட் ஆனால் என்ன ஆகும்னா, தப்பிச்சு போயிடுவாங்க. தப்பிச்சு போய் வெளியே போய் அடிச்சுக்குவாங்க, கிரவுண்ட் விட்டு வெளியே போய் அடிச்சுக்குவாங்க. அங்கே அடிக்கிறப்போ ஒரு செக்யூரிட்டி மாமா வந்துட்டு, இது மாதிரி ஏன் உள்ள மேட்ச் நடக்குதுல்ல, போய் மேட்ச் பார்க்காம எங்கே எதுக்கு வந்துருக்கீங்க, அடிச்சுக்குவீங்க கேட்குறப்ப, இல்லை சார் இவன் என்னென்னமோ வளர்றான், இவனே கேளுங்கன்னு சொல்கிறப்ப அந்த மாமா என்ன சொல்லுவாருன்னா, இங்கே எல்லாமே வந்து ஏதோ தப்பாக நடக்க போகுது, இந்த கார் ரேஸ் வந்து ஃபைட் ஆகி எல்லாம் வந்து இடிஞ்சு விழ போகுது, எல்லாம் சாக போகிறோம் அப்படின்னு சொல்லுவார். உடனே டேய் நீ ஏன்டா என் மேலே வந்து இடிச்சேன்னு சொல்லிட்டு இந்த மாமா கேட்குறப்ப என்ன ஆகும்னா, ஒரு டயர் பறந்து வந்து என்ன ஆகும், மண்டையில் விழுந்துடும். மண்டையில் விழுந்து இந்த இடத்துல அடிப்பட்டு மண்டை டமால் ஆகிடும். உடனே ஷாக் ஆகிடுவாங்க அந்த செக்யூரிட்டி எல்லாருமே. ஷாக் ஆகிறப்ப என்ன ஆகும்னா, உடனே போலீஸ் வந்து திரும்பி பார்க்குறப்ப என்ன ஆகும்னா, அந்த பில்டிங்கே இடிஞ்சு நெருப்புலாம் பற்றிட்டு எரியும். எல்லாம் அழுகுறப்ப சண்டை பிறகு ஒரு மாமா வந்து ஒய்ஃப் வந்து உள்ளே விட்டு வந்துருப்பாங்க. அவங்க வந்து கூப்பிட்றதுக்காக நான் திரும்பி போகிறேன்பாங்க. உடனே அந்த செக்யூரிட்டி மாமா தடுத்து நிப்பாட்டிடுவாங்க. எதுக்கு நிப்பாட்டுவாங்க, போகக்கூடாது, அங்கே போனால் நீ செத்து போயிடுவ அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால் அவங்க மட்டும் அந்த இடத்துக்கு போகாமல் இருப்பாங்க. உடனே இவங்க 4 பேர் 5 பேருமே வந்துட்டு தப்பிச்சிடுவாங்க. தப்பிச்சோடனே எல்லாம் செத்து போயிடுவாங்க. அந்த செத்து போனப்போ ஒரு மாமா மட்டும் கோபமாக இருப்பார். அது யாருன்னா, அவங்க ஒய்ஃபை உள்ளே விட்டுட்டு வந்தாங்கல்ல, அந்த மாமா மட்டும் கோபமாக இருப்பாங்க. நீங்களும் ஒரு நாள் சாக தான் போகிறீங்க, பாருங்கள், ஸ்லோவாக வெயிட் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்கப்ப அந்த செக்யூரிட்டி மாமா வீட்டுக்கு போயிடுவாங்க. வீட்டுக்கு வரப்போ அந்த செக்யூரிட்டியை கொலை பண்ணுறதுக்காக இந்த மாமா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வண்டி, ஒரு லாரியில் கொக்கி பண்ணிட்டு ஒரு மீன் கொக்குற கொக்கி மாதிரி வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணுவாங்க. அந்த மாமா வந்துட்டு சிகரெட் குடிச்சிக்கிட்டே லைட் ஆன் பண்ணுவாங்க. அதை போய் கொண்டுடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணுவாங்க. ரெடி பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, அவர் ஒரு ஜூஸ் பாட்டில் வச்சுருப்பார். அந்த ஜூஸ் பாட்டில் வந்து டப்பா மேலே வச்சுட்டு போவார். அது டப்பா கீழே விழுந்து ஸ்பீக்கர் ஆன் ஆகி அந்த வைப்ரேஷனில் கீ ஆன் ஆகி வண்டி மூவ் ஆயிரும். அவன் எப்படி சாவானா, கொஞ்சம் நவரம் போகிறப்ப வண்டியை பிடிக்கலான்னு போவார். அந்த கொக்கியை மாட்டி நெருப்பு சத்தி மேலே பட்டு அடிதுவான். நெருப்பில் மேலே பட்டு காந்தியே கருவாடு மாதிரி அப்படியே கருவாடு மாதிரி இதாகி நெருப்பு செத்துருவான். அப்போ அந்த செக்யூரிட்டி மாமா வந்து பார்ப்பார், இவர் வந்து என்கிட்ட சண்டை வலிச்சவர் தானே, இவர் என் கூட சண்டை போட்டவர் தானே, இவர் இங்கே வந்தார், இவருக்கு செத்தான்னு சொல்கிறப்ப இவங்க ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் இருப்பாங்கள்ல, அவங்க டிவி பார்த்துட்டு இருப்பாங்க வீட்டில். நியூஸில் வரப்போ இதுமாரி இவர் செத்து போயிட்டாருன்னு, இங்கே வாங்கடா, நம்ம கூட சண்டை போட்டு அவங்க செத்துட்டாங்கடா
ஐயோ எப்போ சத்தான்னு கேட்குறப்ப இன்னொருத்தவங்க வந்துட்டு அந்த ஒரு 2 பசங்களோட அம்மா இருப்பாங்கல்ல, அவங்க வந்து சலூன் கடைக்கு முடி வெட்ட போவாங்க. முடி வெட்ட போகிறப்ப என்ன ஆகும்னா ஜூஸும் இன்னொரும் ஃபேனும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒடியும். அந்த ஜூஸ் வச்சுருக்க ஜூஸும் அவங்க ஃபேனு கொஞ்சம் கொஞ்சமாக ரிப்பேர் ஆகிற மாதிரி தெரியும். அவங்க குட்டி பசங்க 2 பேரும் சேட்டை பிடிச்ச பசங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கூழாங்கல் எடுத்து அங்கே ஒரு தூரமாக ஒருத்தர் மாமா வந்து புல் வெட்டிகிட்டு இருப்பாங்க. அந்த புல் வெட்டிகிட்டு இருக்கிறதுல வந்துட்டு பொண்ணு அது எடுக்குதான்னு அப்படி அந்த கூழாங்கல்லை வந்து உடச்சி போட்டுருவாங்க. அந்த கூழாங்கல்ல ஒரு தாத்தா வந்துட்டு என்ன பண்ணிகிட்டு இருப்பாருன்னா புல் வெட்டிகிட்டு இருப்பாருப்பா. அந்த புல் வெட்டுற வண்டி வந்து அந்த கூழாங்கல்குள்ளே ஏறி அந்த கூழாங்கல் என்ன ஆகிடும், அந்த மிஷினுக்குள்ளே பூந்து பறந்து வந்து ஆப்போசிட்டில் ஒரு கடையில் இந்த அக்கா முடி வெட்டிட்டு வெளியே வருவாங்க. வெளியே வரப்போ என்ன எங்கே அடிப்போம் கூழாங்கல் கல் அடித்து இப்படி வந்துடும். அதனால அந்த இடத்துல அவங்களும் செத்து போயிடுவாங்க. உடனே இந்த நியூஸையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நியூஸில் பார்த்துருவாங்க. பார்த்தோன்னா எல்லாத்துக்கும் பயம் வந்துடும். எங்கடா நம்ம கூட இருந்த எல்லாருமே சாவுறாங்களே, அப்போ நம்மளும் செத்துருவோமான்னு சொல்லிட்டு பயம் வரும். பயம் வந்தது என்ன ஆகும்னா அவங்க வந்துட்டு ஒவ்வொருத்தரும் வந்து தப்பிப்பாங்க. அப்போ தப்பிக்கிறப்ப நெக்ஸ்ட்டு யார் சாக போகிறா, நம்ம அவங்கள போய் காப்பாற்றலாம்னு சொல்கிறப்ப ஒரு மெக்கானிக் இருப்பார். மெக்கானிக் தானேப்பா. இந்த மெக்கானிக்கு அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர். இவங்களுக்கு கனவு வந்து எப்படி வரும்னா இது மாதிரி தண்ணியில் போகக்கூடாது, தண்ணிக்குள்ளே போகக்கூடாது, யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. உடனே இவங்க சரி நான் தண்ணிக்கெலாம் போக மாட்டேன், நான் ஸ்விம்மிங் பூல் மேலே தான் பண்ணுறேன்னு பாருங்க. இன்னொருத்தவங்க ஒரு அக்கா ஃபோன் பண்ணுறப்ப அவங்க ஃபோனே எடுக்க மாட்டாங்க. அவங்க கார் ஓட்டிகிட்டு இருப்பாங்க. கார் கொஞ்சம் ரிப்பேராக இருக்கும். ஏன்பா அவங்க கார் ஓட்டிகிட்டு போகிறப்ப ஒரு பிச்சைக்காரங்க வந்து காசு கேட்பாங்க. அவங்களுக்கு காயின் போடுறப்ப அவர் பிச்சைக்காரர் அவங்க புறாவை துரத்துறப்ப என்ன பண்ணுறோம், அந்த புறாவை காரில் ஆகி போயிடுமா. காய் ஆகி போகிறப்ப இப்படி அந்த வைப்ரேட் வந்து அந்த இது வந்து அழுக்காயும். உடனே சரி காரை சரி சொல்லலாம் சொல்லிட்டு அந்த காரில் சரி போவாங்க. இவங்க ஃபோன் பண்ணுவாங்க, ஃபோனே எடுக்க மாட்டாங்க. அவங்களோட இது சன்ரூஃப் திறக்கிறது வந்து கொஞ்சம் ரிப்பேராக இருக்கும். இந்த காரில் திறக்கிறது அப்படி போயிட்டுருக்கோம். இவங்க இப்படியே போகிறப்ப ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா இவங்க ஒருத்தர் ஸ்விம்மிங் பூலில் இருக்காரு, இன்னொருத்தவங்க காரில் போகிறாங்க, இன்னொருத்தவங்க வந்துட்டு இன்ஜின் மெக்கானிக்கு கடையில் வேலை பார்க்குறாங்க. சரி நம்ம இன்ஜின் மெக்கானிக்கை பார்க்க போகலான்னு சொல்லிட்டு இந்த செக்யூரிட்டி மாமாவும் இந்த 2 அக்காவும் சரி ஒரு அக்காவும் அந்த அண்ணனும் போகிறாங்க. அவங்க ஞாபகம் வரும்ல, அவங்களும் போகிறாங்க. இப்படி போகிறப்ப அந்த இன்ஜின் மெக்கானிக் கடைக்கே போய் என்ன சொல்லுவாங்க, நீ செத்துறக்கூடாது, காப்பாற்ற தான் வரோம், நீ தப்பிச்சிட்டா நாங்களே தப்பிச்சுக்குவோம், இதெல்லாம் நம்ம எல்லோரும் செத்துருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏப்பா அப்படி சொல்கிறப்ப நம்ம இன்ஜின் மெக்கானிக்கோட ஓனர் வந்துட்டு கடைக்குள்ளே பேசக்கூடாது, கடையை விட்டு வெளியே போய் பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தானே சொல்லுவாங்க, கடைக்குள்ளே பேசக்கூடாது, கடையை விட்டு வெளியே போயிருங்கன்னு சொல்லுவாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க, கடையை விட்டு வெளியே வந்து பேசுவாங்க. பேசுகிறப்ப என்ன பண்ணுவாங்க, டப்பா வச்சுட்டு வருவார். ஒரு டப்பா ஒரு இடத்துல, அந்த டப்பா என்ன ஆகும், ஒரு டப்பா வச்சுட்டு வருவாங்க, வெளியே பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த டப்பா இன்ஜின் மேலே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே விழுந்து அந்த காரு அந்த கார் வந்து அம்மா இடிக்கும். உடனே நல்ல வேலை தப்பிச்சிட்டேன் சார், நீங்கள் வீட்டுக்கு வாங்க பார்த்துக்கோங்கன்னு சொல்லி அவருவாக இருப்பாரு. இன்னொரு புகை சிலிண்டர் வந்து பறந்து வந்து அடிச்சு அந்த கேட்டில் இடிச்சு அவனும் செத்து போயிடுவான். உடனே பயந்துட்டு உடனே ஃபோன் அடித்து அந்த அக்காவுக்கு ஃபோன் பண்ணி நீ எங்கே இருக்க தப்பிச்சு அப்படின்னு சொல்கிறப்ப இவங்க காரை வந்து ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினில் வந்து காரை காயின் போட்டு விடுவாங்க. ஒரு காயின் வந்து கீழே விழுந்துடும் கொட்டையில், அது முடிஞ்சு போச்சு, காயின் விழுந்துடும். இந்த கார் மிஷினுக்குள்ளே போய் மிஷின் வந்து ஷாம்புலாம் போட்டு மிஷின் காரை கழுவுறப்ப என்ன ஆகுதுன்னா மிஷினில் அந்த கல் பட்டு நெருப்பாகி அந்த மிஷினும் ரிப்பேர் ஆகிடும். தண்ணிலாம் ஊற்றி அவங்களும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க உள்ளார. அப்படி பார்க்குறப்ப அந்த அக்காவோட காரில் அந்த சன்ரூஃப் வந்து ரிப்பேர் ஆகிடும். தண்ணி ஃபுல்லாகுன்னு சொல்லிட்டு ஒரு கழுத்தை வச்சு ஜம்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு வெளியே போவாங்க. அப்போன்னு பார்த்து மிஷின் ஒர்க் ஆகி கழுத்து மட்டும் மாட்டிக்கும். கழுத்து மாட்டுறப்ப என்ன ஆகும்,
அப்படியே கழுத்தை மாட்டிட்டு கார் வெளியே போய் அவங்க செத்துருவாங்க. இன்னும் ஒருத்தர் மட்டும் தான் உயிரோடு இருக்காங்க. அது யார்? அந்த அண்ணன், ஸ்விம்மிங் பூலில் இருக்கிற ஒரு அண்ணன். அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னோடனே அவங்க வந்து ஓகே மச்சான், நான் தண்ணிக்குள்ளே இறங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே அவர் வந்து தண்ணிக்கு மேலே உட்காந்துருப்பார். ஆனால் அங்கே ஒரு ஸ்விம்மிங் பூலில் ஒரு குட்டி பையன், வாலு பையன் என்ன பண்ணுவான்னா சேட்டப் பண்ணி வச்சுருப்பான். அவன் என்ன பண்ணுவான், ஒரு துப்பாக்கி மாரி வச்சு தண்ணி வாட்டர் மிஷின் துப்பாக்கி வச்சு தண்ணி மேலே விட்டு அடிச்சிடுவான். தண்ணி மேலே விட்டு அடிக்கிறப்ப என்ன ஆகுன்னா, அந்த மாமா கோவம் வந்து அந்த துப்பாக்கி பிடிங்கி ஒரு மிஷின் மேலே வச்சுருவாங்க. அதுதான் வந்து அந்த ஸ்விம்மிங் பூலில் இருக்க தண்ணி உரியிற மிஷின். அது வந்து துப்பாக்கி கீழே விழுந்து அதையும் ஆன் பண்ணி விட்டுரும். ஆன் பண்ண ஆகும்னா ஸ்விம்மிங் பூலில் இருக்க தண்ணிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே உரியும். அது தெரியாமல் இந்த மாமா ஸ்விம்மிங் பூல்லையே வெளியே உட்காந்துட்டு செல்லு வேறு ரிப்பேர் ஆகிடும். அந்த தண்ணி பட்டு உட்காந்துருக்கப்ப எங்கேயோ யாரோ பேட்டு பால் விழுவாங்க. அந்த பால் வந்து மேலே வந்து பறந்து வந்து யார் மேலே விழுவும்? அந்த மாமா மேலே விழுந்துடும். அப்படி விழுந்தோம் என்ன ஆகும், அந்த மாமாவுக்கு கோவம் வந்து திரும்பி பார்ப்பார். பார்க்குறப்ப அவர் கையில் ஒரு காயின் வச்சு விளாண்டுட்டு இருப்பார்லப்பா. அந்த காயின் எங்கே போய் விழுந்துடும்? ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே விழுந்துடும். அந்த காயின் விழுந்தோன்னு என்ன ஆகும்னா, அந்த காயின் இருக்கிறதுக்காக இவர் ஜம்ப் பண்ணி தண்ணிக்குள்ளே போவார். இழுத்து அந்த தண்ணிக்குள்ளே போகிற மாமாவோட பேக்கு வந்து அந்த இந்த உரியிற மிஷின் மாட்டிக்கும். மாட்டிக்கிறப்ப என்ன ஆகும்னா, என்ன பண்ணுறது தெரியாமல் உள்ளுக்குள்ளே ஸ்டக் ஆயிடுவார். இது வரைக்கும் நாங்கள் அந்த படத்தை பார்த்துருக்கோம். இன்னும் எத்தனை பேர் உயிரோடு இருக்காங்க? 3 பேர் இருக்காங்க. 3 பேர் இருக்காங்க. இந்த படத்தை வந்து நாங்கள் பாதி பார்த்துட்டோம். இன்னும் மீதியை சாப்பிட்டுட்டு திரும்பி பார்ப்போம். அது வரைக்கும் இந்த படத்தோட என்ன கதைங்கிறது நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேயா? தேங்க்யூ.